என்னடா அம்மி இது மாஃபியா சீக்ரெட் ஃப்ளேமோட லாஸ்ட் பார்ட். ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் போடணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸ் எதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்டோரிலாம் கண்டிப்பாக போடுறேன். அதேமாதிரி டைட்டில்ஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி பார்க்கலாம். நான் ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ வாங்க ஸ்ட்ரீட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜியான் மேன்ஷனை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பர்சன் கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. வயன் எங்கடி இருக்க, வெளியே வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் கத்திட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஜியான் பார்த்துட்டு, தயாங் ஏன் கத்திகிட்ருக்க, வயனை முதல்ல கூப்பிடுங்க, எங்கே இருக்காவ? வயன் ரூமில் தான் இருப்பா. கிழிச்சா முதல்ல ரூமில் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்குறான். இப்போது ஜியானும் மேலே வராங்க, கூட தயாங்கும் வரான். வயன் ரூமுக்கு வெளியே ஒரு 4-5 பாடி கார்டு நின்றுட்டுருக்காங்க. ஜியான் கேட்குறான், வயன் உள்ளே தானே இருக்கா? ஆமாம் சார், உள்ளே தான் இருக்காங்க. எங்கே உள்ளே இருக்கா அப்படின்ட்டு தயாங் கேட்குறான். சார் உள்ளே தான் சார் இருக்காங்க, வெளியே வரவே இல்லை மேடம் இப்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வயன் இருக்காளான்னு பார்த்தீங்களா அப்படின்னு தயாங் கேட்குறான். சார் மேடம் உள்ளே தான் சார் இருக்காங்க. இப்போது ஜியான் போய் கதவை தட்டான். வயன் இந்த ரூமோட கீ எங்க அப்படின்னு ஜியான் பாடி கார்டு கேட்குறாங்க. சார் இந்தாங்க சார். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரூமே எம்டியாக இருக்குது. வயன் பாத்ரூம்லலாம் போய் வைக்கிறாங்க. பார்த்தா இல்லை. எங்கடா வயன்? ஜியான் பாடி கார்டு கேட்ட உடனே பாடி கார்டு, இல்லை சார் அவங்க உள்ளே தான் சார் இருந்தாங்க, இது வரைக்கும் வெளியே வரல, நாங்களும் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். என்னத்தை பண்ணுறீங்க? இப்போ தயாங் பார்த்துட்டு, சூப்பர் எங்கேயும் வரலையா, ரொம்ப சந்தோஷம், அவன் இனிமேட்டு வரமாட்டா, கவலைப்படாதீங்க. தயாங் என்ன சொல்கிற? ஆமாம், உங்கள் பொண்ணு சும்மா இன்னசென்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க, அவள் ஒரு ஷூட்டர் தெரியுமா? என்ன பெத்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு கூட தெரியல, நீங்களாம் என்ன தான் அப்பணும்? காயோட ஆளுங்களெல்லாம் குடோனில் கொண்டுட்டு ட்ரக்ஸை எடுத்துகிட்டு போனதும் அவள் தான், காயை கொன்னதும் அவள் தான், கடைசி நிமிஷத்தில் பார்க்க கொள்றதுக்காக வந்ததும் அவள் தான். இப்போ தான் ஜியானுக்கு புரியுது, பாடி கார்ட்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணு உள்ளே வந்திருக்கான்ட்டு. அது இப்போ தான் யோசிச்சு பார்க்குறாங்க. அது அவளாக இருக்காது, அவள் குழந்த. ஆமாம் குழந்த தான் கொலை பண்ணுதா அப்படின்னு தயங்க கேட்குறான். இல்லை நீ யாரையும் நினச்சிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்க, நான் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் தெரியல இப்போ வரைக்கும். ஒய்ஜேன்றது வயன் ஜியான், அதை தான் ஒய்ஜேன்னு வச்சுருக்கா. இது கூட இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்காம நான் உட்காந்துருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க, அவன் நம்மளை விட தெளிவாக தான் இருக்கா. ஜியானுக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு தலையில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு பெட்லேயே. இந்நேரம் பார்க்க கொள்றதுக்காக அவனை தேடி போயிட்டுருக்காளான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு சேஃப்டியே கிடையாது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரில அப்படின்ட்டு தயங்க புலம்புறான். என்ன சொல்கிற? சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவையும் எங்கள் அம்மாவையும் கண்ணு முன்னாடியே கொன்னதை அவள் பார்த்துருக்கா, அதனால தான் இவளுக்கு மாறி இருக்காளே அவள். அது உங்களுக்கு புரியுதா? அவள் பார்க்க கொள்றதுக்காக இந்நேரம் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவள் போயிட்டுருக்கா. நான் இப்போ எங்கேன்னு போய் அவளை தேடுவேன்? நான் வயனுன்னு கண்டுபிடிக்கவே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்போது நான் அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்னு கூட தெரியல. இப்போ அலெக்ஸ் சொல்ல வரான். சார் என்னாச்சு, அந்த அர்ஜுன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சியா? சார் 2 பேருமே மிஸ்ஸிங் சார். ஓ ஷேட், அர்ஜுன் யார் அப்படின்னு ஜியான் கேட்குறான். அவங்க 2 பேரும் தான் சார் ஒன்றா ஷூட்டிங் கற்றுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே பெஸ்ட் ஷூட்டர்ஸ் சார். அன்றைக்கி அர்ஜுனை வச்சு தான் நாங்கள் வயனுன்றதே கண்டுபிடிச்சோம். என்ன? ஆமாம் சார், அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கிளீனிங்க்கு வந்திருந்த போது நான் தான் சார் பின்னாடி போனேன் அர்ஜுனை ஃபாலோ பண்ணிவிட்டு. ஏதோ கொஞ்சம் டவுட் இருந்தது, அதனால தான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வைஜே வயனுன்ட்டு லாஸ்ட் மினிட்ல. என் பொண்ணு எனக்கு ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு அவளை காப்பாற்றுங்க. உங்களுக்கு பொண்ணுன்னா எனக்கு பொண்டாட்டி அவள். இப்போ ஜியான் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க? சின்ன வயசுலேயே வயன் எனக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன், அது அவளுக்கும் தெரியும். இங்கே பார்த்தேன், நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், என் பொண்ணை நீ உயிரோடு கூட்டிகிட்டு வந்துடு, அதுக்கப்புறம் நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. என் பொண்ணு எனக்கு உயிரோடு வேணும், அவ்வளோதான். என் பொண்டாட்டி இழந்த மாதிரி என் பிள்ளைய இழக்க முடியாது என்னால் அப்படின்னு ஜியான் சொல்கிறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். அலெக்ஸ், அந்த ஏரியாவில் இருக்க எல்லா சிசிடிவியும் செக் பண்ணு, சுற்றி முற்றி அவள் எங்கே போனாலும் மாட்டிடுவா, எல்லா இடத்தையும் தேடு. ஆக்சுவலாக அர்ஜுனை கனெக்ட் பண்ணி 2 பேரும் ஒன்றா தான் போயிருப்பாங்க. அர்ஜுன் லாஸ்ட்டில் எங்கேருந்து கிளம்புனா எல்லாத்தையும் சரி, ஒரு இடம் விடாமல் சீக்கிரம் நம்ம வயனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவள் பார்க்கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே நான் வயனை நெருங்கிடணும், புரியுதா? ஓகே சார். தயாங் அங்கேருந்து கிளம்பி நேராக அவன் வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு ரூமை திறந்து ஒரு கபோர்டை தான் திறக்கிறான். பார்த்தா ஒயின் யூஸ் பண்ண சின்ன சின்ன பொருள்லாம் அங்கே இருக்குது சின்ன வயசில். அதெல்லாம் பார்க்குறான். எப்படி நான் 2 பொண்ணு மேலே அட் அ டைமில் காதலில் விழுந்தேன்னு
எனக்கு இப்போ தான் புரியுது. 2 பேருமே நீ தானடி? ஏன்டி? ஏன்? எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம்? என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ கோவமா? அப்படின்ட்டு தயங் வந்து அதை பார்த்து புலம்பிகிட்டே இருக்கான். இப்போ அலெக்ஸ் வந்து கதவை தட்டிட்டு, சார் என்னது? சார் பார்க் வந்து கொரியா விட்டு கிளம்பிட்டானா சார்? என்ன? ஆமாம் சார், இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கொஞ்சம் சீரியஸாக இருக்கதா கேள்விப்பட்டேன் சார். பார்க் வந்து கொரியா விட்டு கிளம்பிட்டான். ஒயன் எங்கே இருக்கா? ஒயனை ஏதாவது தேடினீங்களா? இல்லை சார், இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. நான் பாடி கார்ட்ஸ்லாம் தேட போயிருக்காங்க சார். சீக்கிரம் ஒரு மூளை முடுக்கு விடாமல் எல்லா இடத்தையும் தேடுங்க. அவள் இங்கே தான் எங்கேயோ இருப்பா. நம்ம ஒயின் சைட் பார்த்தா ஒயின் அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சிருப்பா தயாங்க்கு முன்னாடியே. என்ன டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு ஒயின் எந்திரிக்கிறா. எந்திரிச்சு பார்க்குறா, தேங்க் மேலே படுத்து கிடக்குறா. எவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ தான் அவருக்கு ரியாலிட்டியே வருது. ஆமாம், நேற்று நைட்டு ஐயோ என்ன பண்ணுறது. தேங் வந்து அழகாக படுத்து கிடக்குறான். எவ்வளோ அழகாக இருக்கான். இங்கே பாரு தயம், நான் சீக்கிரம் உங்ககிட்ட வந்துடுறேன் சரியா? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேகமாக கிளம்பிடுவா. போகிற வழியில் அர்ஜுன் கால் பண்ணுறா. ஹலோ, ஏய் எங்கடி போனேன் மயிறு? அதுக்கப்புறம் எங்கே போனேன் அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம்? நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்க்கை ஃபாலோ பண்ணியா? அவனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். சரி சரி, நானும் வந்துடுறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னது? நான் வந்த இடத்துல இருக்கிற இடம் சிசிடிவி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடு. எந்த ஏரியாவில் இருக்க? நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். அங்கே ஏண்டி போனேன்? நான் சொல்கிறேன். சரி சீக்கிரம் வா. அவன் வேறு கிளம்பிடுவான் விட்டா கொரியா கொஞ்ச நேரத்தில். நீ அவனை ஃபாலோ பண்ணு, நான் பின்னாடியே வந்துட்டுருக்கேன். எனக்கு ஒரு லொக்கேஷன் மட்டும் அனுப்பு. சரி சீக்கிரம் வா. இப்போது ஒயினும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இதுதான் நடந்திருக்கும். இப்போது ஒரு 7 months ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒயின் வந்து வரவே இல்லை. தேங்கும் தேடிக்கிட்டே இருக்கான். ஒயின் வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் பார்க்க கொள்ள முடியாதான்ட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனதோட சரி, இவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தயங்க பார்த்தா தயங்கும் ஜியானும் பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க. தயாங் செம்ம டென்ஷனில் உட்காந்துருக்கான். இப்போ ஜியான் கேட்குறாரு, தயாங் நீ தானே சொன்னேன் என் பொண்ணை கண்டுபிடிச்சிருவா அது பண்ணிடுவேன்ட்டு. எங்கே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல? 7 மாதம் ஆயிடுச்சு. அங்கிள் டென்ஷன் பண்ணாதீங்க. உங்கள் பொண்ணு எவ்வளோ கிளவராக வேலை பார்த்துருக்கா தெரியுமா? இருக்கிற எல்லா தடையத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கா. அந்த அர்ஜுன் பையனையும் காணோம். எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னு தெரில. நானும் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். இப்படி தேங் வந்து டென்ஷனாக புலம்பிட்டு உட்காந்துருக்கான். ஜியானும் அதை கேட்டுட்டு, அப்போது என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியாதா? தயவு செஞ்சு நீங்களாம் பேசாதீங்க. பொண்ணு என்ன பண்ணுறான்னு கூட தெரியாத அளவுக்காக விட்டு வச்சுருப்பீங்க. இல்லை, அவள் யூஎஸில் தான் வளர்ந்தா. நாங்கள் ஃபுல்லாக அவளை பார்த்துட்டு தான் இருந்தோம். அவள் எப்போ இதெல்லாம் பண்ணான்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆமாம் போங்க, அவள் எவ்வளோ பெரிய ஷூட்டர் தெரியுமா? இப்படி உட்காந்து தயங் புலம்பிகிட்டே இருக்கான். இப்போ அலெக்ஸ் உள்ளே வரான். சார் உனக்கு என்னடா வேணும்? இல்லை சார், ஒரு முக்கியமான விஷயம். எப்போ பாரு முக்கியமான விஷயமே வரு. ஏண்டா எதையாவது ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வரியாடா? என்னது? ஒயின் மேமோட ஃபோனு ஆன் ஆயிருக்கு சார். என்ன? ஆமாம் சார். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சியா? சார் கொரியா தான் சார் காமிக்குது. ஆனால் மேமோட ஃபோன் மேம் கையில் இருக்கான்னு தெரியல. நான் செக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் சார். அலெக்ஸு, நீ இப்போ தான் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்க. எப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? போடா சீக்கிரம் கண்டுபிடிங்க. எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் சார். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம்? பார்க் கொரியாவில் இருக்காதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நினச்சேன் அப்போவே நினச்சேன். என்னடா இத்தனை மாதமாக ஆளை காணமே, இப்போ போய் லொக்கேஷன் ஆன் ஆகுதே அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு. பார்க் வந்ததுனால தான் மேடம் வந்திருக்காங்க, அப்படி தானே? ஒயன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறான் தயாங். சீக்கிரம் ஒயன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கள். அதுதான் இப்போ இருக்க முக்கியமான வேலை. ஒயன் பார்க்க நெருங்கிறதுக்குள்ளே நான் ஒயனை பார்த்துடணும் சரியா? இது எவ்வளோ டேஞ்சர்ன்றது அவளுக்கு புரியவே இல்லை. லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஜியான் கிளம்புறாரு. தயாங் வந்து, அங்கிள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அந்த லொக்கேஷனே ஃபேக்காக கரெக்டானு கூட நமக்கு தெரியல. நான் உங்களெல்லாம் ரிஸ்கில் விட முடியாது சரியா? நீங்கள் இருக்கிறதே எனக்கு நீங்களும் ஒயனும் மட்டும்தான். என்ன நினச்சிட்ருக்கீங்க? அவன் போய் சாவலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஆல்ரெடி உங்கள் பொண்ணு பண்ணுறதே பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் மேற்கொண்டு பெரிய தலைவலியும் உண்டாக்காதீங்க. தயாங்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் உங்களுக்கு தான் சார் ஃபோன். யாராது? இருக்கிற டென்ஷனில் இவன் வேறு. யார்? கொடுங்க. ஹலோ தயாங். யார்? என்ன தயாங், கொஞ்சம் மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே என் வாய்ஸே மறந்துட்டு பார்த்தியா? பார்க்
அம்மா அம்மா பார்க்கே தான். என்ன உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமே நான் கொரியாவில் இருக்கேன்ட்டு. தேங்க வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். யார் சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அது எப்படி கரெக்டாக சொல்கிறான்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். பெருசாக யாருக்கு மேலேயும் டவுட் இல்லை. சரி, நான் வளன்னு பேச விரும்பலை. நான் வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் சரியா? இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீனும் ஜியானும் தான். ஜியான் பக்கத்தில் இருந்தா ஸ்பீக்கரில் போட்டுறியா அப்படின்னு சொன்ன உடனே தேங்க் ஸ்பீக்கரில் போடுறான். அப்புறம் ஜியான் சார் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறது, நீங்கள் தான் நிறைய இழப்பை சந்திச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா இன்னொன்றும் நீங்கள் இழக்க போகிறீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க வந்து முழிச்சு பார்க்குறான் என்ன சொல்ல வரான்ட்டு. ஏன்னா அவனை பொறுத்தவரையும் ஜியானும் தேங்க மட்டும்தான் இருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கே இருக்கோம், வேற யாரை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான் அவன். என்ன யோசிக்கிறியா? என்ன தேங்க நீ யோசிக்கலாமா சொல்லு? அதுவும் உன் வருங்கால பொண்டாட்டியாக போகிறவ, எப்படி நீ யோசிக்காமல் இருக்க அப்படின்றான். ஜியானுக்கும் தயாங்க்கும் செம்ம ஷாக்கு. தயாங் வந்து யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை இவன் போட்டு வாங்குறானா என்னன்ட்டு. யாரை சொல்கிற நீ அப்படின்ட்டு கேட்குறான். ஜியான் பார்த்துட்டு என்னன்ற மாதிரி கை காட்டுறான். அவனும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி சைக்கை காட்டுறான். என்ன தயாங் இப்படி யோசிச்சா என்ன பண்ணுறது? என்ன தயாங் உன் பொண்டாட்டியே நீ மறந்துட்டியா? ஐயோ சாரி, உன் பொண்டாட்டி இல்லை, உன் லவ்வர். இல்லை இன்னும் நான் யாரை பற்றி பேசுகிறேனே உனக்கு புரியலையா? நான் வேணா ஃபோட்டோ அனுப்பவா? அப்படியே லைனில் இருறேன். இப்போது பார்க்க ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். அதை வந்து பதட்டமாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அதில் வைனோட இமேஜ் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வைனுக்கு வாயிலேருந்து பிளட்டாக வந்துட்டுருக்கு. இதை பார்க்குறான் அவன். ஜியான் வந்து பார்த்துட்டு ஏதோ சொல்ல வரான். தேங்க வந்து சைக்கு காட்டுறான். அமைதியாக இருங்க. ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து ஒயினுன்னா நாங்கள் நம்பணுமா? டேய் ஒயன் தான் சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாளேடா. நீ தானடா சின்ன வயசுலேயே அவளை கொன்ன. இப்போ வந்து இவ தான் ஒயினுன்னா நாங்களாம் நம்புறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்ட்டு தயம் கேட்குறான். இப்போ பார்க் வந்து சிரிக்கிறான். ஓ நீ அப்படி வர இல்லையா? ஆனால் நான் அன்றைக்கி ஒயனை கொல்லவே இல்லையே. நான் வெறும் காரில் விட்டுட்டு தான் போனேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதில் ஒயன் தப்பிச்சிட்டான்ட்டு எனக்குமே இப்போ தானே தெரிஞ்சுது. இல்லைனா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் சொல்லு? சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ ஒயனா இருக்காளோ இல்லையோ, என்னை பொறுத்தவரையும் ஒயனு நான் நினச்சிட்டேன். அப்போ கொல்லாமல் விடுறதுல நல்லது இல்லைல்ல, நான் கொன்னுடுறேன். எப்படி உங்கள் அம்மாவை நான் கொன்ன மாதிரி சரியா அப்படின்றான். ஏய் என்ன உனக்கு தான் அவள் யாருமே தெரியாதுன்ட்டியே, அப்புறம் நான் கொல்றதுல என்ன இருக்குது? அச்சுச்சோ என்ன தயாங் பயமாக இருக்கா? என்ன நீயே பயந்தான் என்ன பண்ணுறது சொல்லு? உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, இல்லையா? எப்படி உங்கள் அம்மா பாடி ஆக்சிடெண்ட் ஆகி கடந்ததோ அதே மாதிரி ஒயனுமே ஒரு இடத்துல இருப்பா. அப்புறம் வரும்போது மழக்காம அந்த கிழவனையும் கூப்பிட்டு வந்துடும், கூட இருக்கான் பார்த்தியா ஒயனோட அப்பன்னு ஒருத்தவன், ஜியானு, அவனையும் கூட்டிகிட்டு வந்துடு. சீக்கிரம் வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனை வச்சிடுறான். ஓ ஏன் ஒயன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃபோனை போட்டு உடைக்கிறான் அங்கேயே. ஏன்க்கு உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். தங்க டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ண சொல்கிறீங்க? நானாக போய் மாட்டிக்க சொன்னேன். இதுக்கு தான் படித்து சொல்லிகிட்டு இருந்தேன். பெரிய இவா மாதிரி போயிட்டு இப்போ யார் பொறுப்பு சொல்லுங்கள்? டென்ஷன் படுத்துறாவ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பேசுகிறேனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான். தேவாங் இதுக்கு மேலே என் பொண்ணை பற்றி எதுவும் பேசாத. ஆமாம் பொண்ணு பெரிய வளர்த்துருக்கீங்க பாருங்க அப்படின்னு திட்டுறான். இங்கே பாரு என் பொண்ணை நானே காப்பாற்றிக்கிறேன். இங்கே பாருங்க அங்கிள் போதும், இதுக்கப்புறம் நான் பறி கொடுத்தது எல்லாம் போதும். எனக்கு நீங்களும் ஒயனும் இப்போ உயிரோடு இருக்கணும், அவ்வளோதான் மேட்டர். அவளை எப்படி காப்பாற்றலான்னு மட்டும் ஐடியா கொடுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றி முற்றி நடந்துட்டுருக்கான். அலெக்ஸ் லொக்கேஷன் வந்துச்சா இல்லையா? வந்திருக்கு பாஸ், கிளம்பலாம். ஆனால் எப்படி? எந்த பிளானுமே இல்லாமல் அங்கே ஒருத்தர் உயிரோட இது பண்ணிட்டு உட்காந்துருக்கா. எனக்கு புரியல. எனக்கு பிளான் ரொம்ப முக்கியமா? நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அங்கிள். நீங்கள் வரலன்னா இங்கேயே இருங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறான். பின்னாடியே நில்லு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜியானும் ஏறுறான் காரில். 2 பேருமே கிளம்புறாங்க. லொக்கேஷன் இடத்துக்கு தான் போகிறாங்க. லொக்கேஷன் இடத்துக்கு போய் பார்த்தா யாருமே காணோம் அங்கே. இப்போது திரும்பி ஒரு கால் வருது. பார்க் ஒழுங்கான இடத்த மட்டும் சொல்லு சரியா? ஓ ஒயனோப்பா உங்களுக்கு அவ்வளோ முக்கியம் தானே? சரி விடு, நான் வேறு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துடு. நான் எப்பயும் அங்கேருந்து வந்துட்டேன், நீ இவ்வளோ லேட் பண்ணா. இப்போது இன்னொரு லொக்கேஷன் அனுப்புகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் காணோம்.
உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஒழுங்காக ஒரு லொக்கேஷனை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். ஓ, கோவம் வருது. அதுவும் மாஃபியா தயாங்க்கு. எப்படி எப்படி சொன்னியே, தயாங்டா மாஃபியா கிங்குன்னு. ஐயோ, அந்த கிங் என்கிட்ட கெஞ்சிட்டாரா? என்ன பண்ணலாம் இப்போது? லொக்கேஷன் சொல்லலாமா வேண்டாமா? இவ்வளோ இவ்வளோ பேசுனா எப்படி நான் லொக்கேஷன் சொல்லுவேன்? சரி, உனக்கு வேணா நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். மொத்தம் 3 லொக்கேஷன் சொல்கிறேன். அதில் எங்கன்னு நீயே பார்த்து வந்துடு, சரியா? ஆனால் உனக்கு 20 மினிட்ஸ் தான் டைமு. அதுக்குள்ளே வரலன்னா உன் வயன் உனக்கு உயிரோடு கிடைக்க மாட்டா. அவ்வளோதான், சரியா? அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறான். ஓ ஷெட். பார்த்தா பார்க் வந்து 3 லொக்கேஷன் அனுப்பியிருக்கான். பார்க் சைட் பார்த்தா, சார் என்ன சார் 3 லொக்கேஷன் அனுப்பி வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த 3 லொக்கேஷனுமே நம்ம இல்லை சார். அது எனக்கும் தெரியும்டா, தேடட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. அவன் 20 நிமிஷத்தில் இங்கே வந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க் உட்காந்துருக்கான். திரும்பி பார்த்தா ஒயின் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஒயினோட வாயிலிருந்து அங்கங்கே பிளட்டு வருது, அடிச்சிருக்காங்க போல். இப்போ பார்க் பார்த்துட்டு, ஐயோ ஒயன் பாவும் நீனு, உன்னை சின்ன வயசில் ஒரு வாட்டி விட்டேன்ல, சே நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கே நான் கொன்று இருக்கணும். உன்னை என் கையால் கொல்ல முடியலன்னு நான் விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அதனால தான் இப்படி வளர்ந்து வந்து நிற்கிறேன் இல்லையா? பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது. எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து ஒயனை பார்த்து சொல்கிறான். ஒயன் வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கா. என்ன என்ன லுக் விட்டா பயந்துருவோமா அப்படின்னு பார்க்க சொல்கிறான். தூக்கி உள்ள வைங்கடா அவளை, 20 நிமிஷம் கழிச்சு கொண்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் சாயிறான். சார் 20 நிமிஷத்தில் வந்துடுவாங்களா சார்? வரலாம் மாட்டானுங்கடா. அந்த 3 லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே அவனுங்களுக்கு டைம் இருக்கும். அப்படியே 3 லொக்கேஷனுக்கு 3ஆக பிரிஞ்சு தேடினா கூட 20 நிமிஷத்துலாம் வர முடியாது. என்ன ஃப்ளைட்லேயே வருவானுங்க அப்படின்னு சிரிச்சிட்ருக்கான். பார்த்தா டைம் போயிட்டே இருக்குது. சார் ஆல்ரெடி 18 நிமிஷம் ஆகிடுச்சு சார், இன்னும் 2 நிமிஷம்தான். எங்கடாவை கூட்டிகிட்டு வாங்க, அந்த கத்தி எங்கே எடுத்துகிட்டு வா. எப்படி அவங்க அம்மாவை கொண்டமோ அதே மாதிரி கொள்கிறோம். சார் கன்னுலாம் வேணாண்டா, அதை பார்த்து அவள் தெரிஞ்சுக்கணும்ல. அவளாக வந்து சிக்கிட்டா என்ன பண்ணுறது, பாவம். இப்போ ஒயினை கூட்டிகிட்டு வராங்க, வந்து சேரில் கட்டி போடுறாங்க. இப்போ பார்க் வந்து கையில் கத்தி எடுக்கிறான். என்ன உன் புருஷன் வரல போல்? அதான் மாஃபியா கிங் தயாங் எங்கே காணோம்? ஐயோ பாவம், என்ன பண்ணுறது? இப்போ அவன் வராதனால 2 உயிரும் போகுது அப்படின்ட்டு கீழே பார்க்குறான். பார்த்தா ஒயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 6 மந்த் கேரி. ஒயின் கொஞ்சம் கூட பயமே இல்லாத உட்காந்துருக்கா. இப்போ பார்க் பார்த்துட்டு, அப்படியே அந்த மிஸ்ஸஸ் ஜியானுக்கு இருந்த அதே கோவம் இல்லைடா. ஐயோ, எப்படி அதே ஜீன்னாலையா? உங்கள் அம்மாவும் அன்றைக்கி வீராப்பா அப்படி தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, செத்துட்டாலே. என்ன அன்றைக்கி அவளை வயிற்றில் குத்தி சாவடித்தேன், இன்றைக்கி பாவம் பயிரில் குழந்த இருக்குது, வேண்டாம், கழுத்தை மட்டும் அறுத்துட்றேன் அப்படின்னு கிட்டக்க வரான். இவ பார்த்தா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு கன் சவுண்ட் ஒன்று கேட்குது. டக்குன்னு பார்க் திரும்பி பார்க்குறான். பார்த்தா தயாங் வந்து நிற்கிறான். பார்க் வந்து ஷாக் ஆகிட்டான், எப்படி வந்தான்னு தெரியாமல். அவனை பிடிங்கடா அப்படின்னு பார்க்க சொன்னோடனே எல்லாருமே தயாங்க பிடிக்க ஓடுறாங்க. ஒருத்தன் பிடிக்க கிட்ட போகிறான், டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான். இங்கே பாரு, சும்மா உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக வரல, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி? ஓ, நீ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பியா? சரி, எனக்கும் போட்டு தள்ளுறதுல பெரிய விஷயம் இல்லை, எனக்கு சாகிறத பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் சாக போகிறாங்களே அப்படின்னு ஒன்றே தயாங்க புரியல. டக்குன்னு பார்க் விலகுறான். பார்த்தா ஒயின் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கா கட்டி போட்டு. பார்த்தா அவள் கேரி பண்ணிகிட்ருக்கா 6 மந்த் பேபியை. இப்போ தான் பார்க்குறான் அவன். பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இந்த சுச்சுவேஷனில் அவளை பார்க்குறதுக்கு. பாவம், ஒயின் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, நபர் 2 உயிரையும் கொல்ல போகிறேன். முன்னாடி இவங்க அம்மா சாகும் போது இவ தான் பார்த்தா, இப்போது உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் சாக போகிறது உன் கண்ணு முன்னாடியே பார்க்க போகிற. எவ்வளோ பெரிய மனுஷன்டா நீ அப்படின்னு பார்க்க சொல்கிறான். தயங்க பல்ல கடிக்கிறான். பார்த்து ரொம்ப கோவப்படாத, சரியா? அவனை பிடிச்சி கட்டி போடுங்கடா. இப்போ தயங்கிட்ட 2-3 பேர் வராங்க. தேங்க அந்த கன் எடுக்கிறான். நீ கன்னை எடுத்து சுட்டினா இங்கே கத்தி உள்ளே இறங்கிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அம்மா எங்கே ஜியான் எங்க அப்படின்றான்.
பின்னாடி பார்த்தா ஜியானும் வந்து நிற்கிறான். அப்பாடா, உன்னையே நான் பார்த்துட்டேன்னா அன்னைக்கே உன்னை கொண்டிருக்கணும். என்ன பண்ணுறது, இந்த தயாங்க வந்து நம்பினேன், என்ன சொல்லணும். அன்னைக்கு அவன் என்னையே குத்திட்டான்ல. எப்படி இப்படி மாசா 2 பேரும் டைலாக் பேசுனீங்கல்ல, இன்னைக்கு பாவம் எல்லாரும் என் கையாலேயே சாவ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கட்டி போடுறான். ஃபஸ்ட்டு வயனும் உன் பிள்ளையும் சாகிறத நீ பாரு, சரியா? அப்போ தான் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியும். சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கஷ்டம், சரியா? அதை மட்டும் அதை மட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களை நான் கொண்டுடுறேன் அப்படின்ட்டு தயாங்கியும் ஜியானையும் பார்த்து சொல்கிறான். இப்போ தயாங் வந்து, இங்கே பாரு, எங்களை வேணால் கொண்டுக்கோ, அவன் மேலே ஒரு துரும்பு கூட படக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஜியான் வந்துட்டு, உனக்கு என்ன இந்த மாஃபியா வேர்ல்டு தானே வேணும், நாங்கள் 2 பேருமே விட்டுடுறோம், நீ எங்கள் 2 பேர் கூட கொண்டுக்கோ, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ, எனக்கு இந்த மாஃபியா வேர்ல்டு வேணும் தான், பட் நீங்கள்லாம் எனக்கு வேண்டாம். உங்களெல்லாம் உயிரோடு விட்டா திருப்பி எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுறது, ஆப்ஷன்லாம் கொடுக்க முடியாது அந்த வாட்டி, சாகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஏ கிட்ட கத்தி கேட்குறான். சார் இந்தாங்க சார். ஜியானை பார்த்து, உன் பொண்டாட்டி எப்படி செத்தான்னு தெரியாதுல்ல, அதேமாதிரி தயாங் உங்கள் அம்மா எப்படி செத்தாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல, வயனை கேளு, கரெக்டாக சொல்லுவா. சரி 2 பேரும் பாருங்கள் இப்படி தான் அவங்க செத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கள நான் ஆக்சிடெண்ட்டில் கொண்டதாக தான் தெரியும், அவங்க எப்படி துடிச்சு செத்தாங்கன்றது உங்களுக்கு தெரிய வேணாம்ல, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு கிட்டக்க போகிறான். வயன் கழுத்தில் கத்தி வைக்கிறான், கழுத்தை தூக்கி. என்ன பார்க்குறியா? தேங் வந்து டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுற்றி முற்றி பார்க்குறான். தேங் எதையும் தேடாத, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றான். அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத, அலெக்ஸும் வெளியே பிடிச்சிட்டேன், யாரும் இல்லை உன்னை காப்பாற்றுறதுக்கு. நீ சாக போகிறது தான் அப்படின்ட்டு கத்தி எடுத்துகிட்டு கழுத்துக்கிட்டே கோடு போட வரான். கழுத்தில் கோடு மாதிரி வருது. அந்த டைமில் ஒரு கன் சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த கத்தி கீழே வந்து விழுது. இப்போ தயாங்கும் ஜியான் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்க்கோட ஷோல்டரில் ஷூட் பண்ணியிருக்கு. அவன் டக்குன்னு ஷோல்டரை பிடிக்கிறான். யாரும் திரும்பி பார்க்கும்போது அவங்க பாடி கார்ட்லேருந்து ஒரு பர்சன் அவங்க மாஸ்க்கை கழட்டுறாங்க. அது பார்த்தா அர்ஜுன். இப்போது ஒயின் சிரிக்கிறா, சிரிச்சுக்கிட்டே கையை இப்படி தூக்கி காட்டுறா. அவன் ஒரே புல்லட்டில் அந்த கயிறை பார்த்து சொல்கிறான். டக்குன்னு அந்த கயிறு அவுந்துக்குது, கட்டாயிக்குது. ஒயின் வந்து எந்திரிச்சு நிற்கிறா. இப்போ பார்க் வந்து, அவங்க 2 பேரும் பிடிங்கடா அப்படின்னு சொல்கிறான். இப்போது அர்ஜுன் வந்து ஒரு கன்று ஒன்று தூக்கி போடுறான். டக்குன்னு அதை ஒயின் பிடிச்சிட்டு பார் பக்கமாக திரும்பி நிற்கிறா. யாராவது கிட்டக்க போனீங்க இவன் உயிர் போயிடும் பார்த்துக்கோ, எல்லாம் எட்டவான்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. சொன்ன உடனே, இங்கே பாரு, இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை, கன்று, எதையாவது பண்ணிடாத, உனக்கு என்ன தயாங்கு ஜியானு வேணும் அவ்வளோதானே, நீ கூட்டிகிட்டு போயிட்டே இரு. ஐயோ அப்படியா? இல்லையே, எனக்கு அது மட்டும் வேண்டாமே அப்படின்ட்டு பார்க்க மாதிரி பேசுகிறா. பார்க் வந்து பார்க்குறான். தேங்க் சிரிச்சிட்டான். ஒயின் வந்து கன்னை பார்க் நெத்திக்கு நேராக பாயிண்ட் பண்ணி நிற்கிறா. பார்க் அதை பார்த்து பயந்துட்டான். இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி அது விளையாட்டு பொருள் கிடையாது. இதில் பின்னாடி தேங்க் சிரிச்சுக்கிட்டே, அது யார்கிட்ட சொல்கிறான் பாரு அப்படின்றான். பார்க் வந்து என்னன்ற மாதிரி தயங்க பார்க்குறான். என்ன உனக்கு இன்னும் கதை புரியலையா? டேய், நீங்கள் அவளை தூக்கலை, அவள் தான் உங்ககிட்ட வந்து மாட்டியிருக்கா, இப்போயாவது புரியுதா? இப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. பார்க் வந்து பயந்துக்கிட்டே திரும்பி பார்க்குறான் வயனை. பார்க்கோட வாயெல்லாம் டைப் அடிக்குது. நீ 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 அவதானே அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ தயாங் வந்து, ஆமாண்டா அவளே தான், வைஜே தான், யாருன்னு தெரியாமல் நீ ஏன்டா போய் மாட்டின பைத்தியக்காரா. இப்போ தயாங் வந்து அலெக்ஸை திரும்பி பார்த்து, இப்போ தெரியுதா நான் ஏன் எந்த பிளானும் இல்லாமல் வந்தேன்னு. பார்க் வந்து அவன் கன் எடுக்கிறான் டக்குன்னு. அப்போது ஒயின் வந்து பார்க்குற கையில் இருக்க கத்தியை பிடுங்கி ஒரே சொருகிடுறா. பார்க் வாயிலேருந்து ரத்தமாக வருது. இப்போது டக்குன்னு பார்க் அந்த சேரில் உட்கார வச்சு யோசிக்காமல் கழுத்தை ஒரே அறுத்துடுறா. ரத்தம் தெரிக்குது. இது சுற்றி இருக்க பார்க்கோட ஆளுங்களாம் பார்த்து பயந்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறானுங்க. பார்க்கோட தலையே தொங்கிருச்சு. இப்போ தயங்க பார்த்துட்டு, சோலி முடிஞ்சு. இதை ஜியான் வாயை பொழந்து பார்த்துட்ருக்காரு. அவர் பொண்ணை இப்படி அவர் பார்த்ததே கிடையாது. ஏதோ மிருகம் மாதிரி நின்றுட்டுருக்காவ.
மேலெல்லாம் ரத்தம், கையில் ஃபுல்லாக ரத்தமா. இப்போ ஒயின் வந்து அர்ஜுன், எஸ் மேம், எல்லாத்தையும் முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் கையில் இருக்க கன் எடுத்து பார்க்கோட ஆளுங்களாம் சுட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறான். எல்லாத்துலேயும் பயத்தில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் வந்து அவ்வளோ ஒரு பெரிய கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரம் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அர்ஜுன் கிட்ட சொல்கிறா, அர்ஜுன் தயங்கி அப்போ வெளியே கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் வந்துடுறேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக வந்து தயங்கோட இதையும் ஜியோனோட கழட்டி விட்றான். கழட்டி விட்டுட்டு, சார் எந்திரிங்க சார், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை கையோட கூப்பிட்டு போகிறான். சார் தேங்க்ஸ் சார், நீங்கள் வாங்க, நீ கூப்பிட்டு போ, நான் வரேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான் அர்ஜுன். தேங்க வந்து வேகமாக ஒயின் பின்னாடி தான் வந்து நிற்கிறான் கன்னோட. இங்கே எதுக்கு வந்த, வெளியே போ. எப்படி உன்னை விட்டு போக சொல்கிற பைத்தியம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, அது எனக்கு தெரியும், நீ போ. உன் திமிர்த்தனத்தில் இங்கே காட்டாத, எனக்கு குழந்தைக்கு முக்கியம், நீர் முக்கியம், மூடிட்டு வாடி. இங்கே எப்படி இருக்கு நான் விட்டுட்டு வருவேன், அதெல்லாம் அலெக்ஸ் பார்த்துப்பான், நீ வா, நீ முதல்ல நீ ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், அதான் பார்க்க கொண்டுட்டெல்லாம் வாசித்திர வா நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறான். வேகமாக வரான். அப்போது ஒரு புல்லட் ஒன்று வருது கரெக்டாக ஒயினை நோக்கி. டக்குன்னு தேங்க வந்து தள்ளி விட்டுட்டு அந்த புல்லட் அவன் வாங்கிக்கிறான். கரெக்டாக ஷோல்டரில் வந்து அடிக்குது. தேங்க என்னாச்சு, தேங்க இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, வா நீ வா, முதல்ல போகலாம், இங்கே இல்லை, வா, சேஃப் இல்லை, வா அப்படின்ட்டு தேங்க பிடிச்சி இழுக்கிறான். ஒயின் அதை பார்த்துட்டு கோவத்தில் திரும்பி யாருன்னு பார்க்குறா. பார்த்தா அது பார்க்கோட பிஏ தான். அவன் கோவத்தில் டக்குன்னு ஒயினை சுட வந்திருப்பான். அதை தேங்க பார்த்துட்டு தேங்க வாங்கியிருப்பான். ஒயின் வந்து அவன் கன் எடுத்து கரெக்டாக நெத்தி போட்டுலேயே சுட்டுடுறா. தேங்க இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிட்டான். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்கான். எப்படி அவள் கரெக்டாக சுட்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீ வா தேங்க போகலாம் அப்படின்னு திட்டுட்டு போகிறா. இவன் வாயை பொழந்துட்டு ஒயினே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். வெளியே போயிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு தேங்கையும் உள்ள உட்கார வச்சுட்டு அவள் தான் ட்ரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறா. ஒயன் நீ ட்ரைவ் பண்ண வேண்டாம், விடு. எப்படி இந்த கை வச்சுட்டு நீ ட்ரைவ் பண்ணுவியா, மூடிட்டு உட்காந்துட்டு வா. ஏய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, அதெல்லாம் நான் ஓட்டுவேன், மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறா. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் டாக்டர் தேங்க கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு உள்ளே தான் தள்ளிட்டு போகிறா. நீ நான் உள்ளே போய்க்கிறேன், நீ பொறுமையாக வா, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். இப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு, புல்லட் இறங்கிக்கு ஷோல்டரில், சீக்கிரம் புல்லட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் போடுங்க, புல்லட் அந்தளவுக்கு ஆழம் போகல அப்படின்னு சொல்கிறா. டாக்டர் அவங்கள மேலேங்கிலேயே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் டாக்டர் என்ன பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரம் என்கிட்ட சொல்கிறதுக்கு அது நீங்களே செய்யலாம்ல, நாங்கள் என்னன்னு செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். டாக்டர் பிளட்டு போயிட்டுருக்கு அப்படின்றா. ஒயன் டென்ஷன் ஆகாத அப்படின்னு தயங் வழியோடு சொல்கிறான். நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க தயங், இப்போ ஸ்டிச்சஸ் போடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்ட்டு பேக்கெட்டில் கன் எடுக்க போகிறா. பார்த்துட்டு இல்லை நான் பண்ணுறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, சரி தேங் பயப்படாத சரியா, நான் வெளியே தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவள் கையை பிடிச்சி சொல்கிறா. தேங் வந்து எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ வெயிட் பண்ண டாக்டர், அவளுக்கு ஒரு செக்கப் பண்ணிடுங்க, அவளுக்கும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னை அப்புறம் பார்த்துக்கிறேன், ஒழுங்கா நான் சொல்கிறத கேள்றி, சரி நீ முதல்ல ட்ரீட்மெண்ட் பாரு சரியா, நான் என்னை பார்த்துக்கிறேன், நீ சீக்கிரம் டாக்டர் சீக்கிரம் பாருங்கள், நீங்கள் வெளியே போனதான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒயின் வெளியே போய் பதட்டமாக நடந்துக்கிட்டே இருக்கா. தேங் வந்து டாக்டர் என்னது இங்கே பெயின் இருக்கா என்ன, இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன ஹெல்ப்பு, வெளியே நிற்கிறாள் அவள் எங்கேயும் போயிடக்கூடாது, அவளுக்கு ஒரு செக்கப் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு மயக்க ஊசி மட்டும் போட்டுருங்க, நான் கண்ணு முடிக்கிற வரைக்கும் அவளை இங்கேருந்து எங்கேயும் போக வேணாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து ஒரு மாதிரி டயர்டாக சொல்கிறான். அப்படி ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்குலாம் நம்ம போட முடியாது டாக்டர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவள் எங்கேயும் போகக்கூடாது, நான் சரியாகி கண்ணு முடிக்கிற வரைக்கும் அவளை இந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சுருங்க, அவங்க உங்களை பார்த்து தான் இருக்காங்க, உங்களுக்கு சரியாகாமல் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, டாக்டர் உங்களுக்கு சொன்னால் புரியாது டாக்டர், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், ஒரு வேளை உங்களால் தடுக்க முடியலனா நீங்கள் ஜியானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீங்கள் முதல்ல எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர் அப்படின்ட்டு தேங் வந்து லைட்டாக கண்ணு சொருகுது, கண்ணு மூடுறான். இப்போ டாக்டர் வந்து அதுக்கான ப்ரொசீஜரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 hour ஆகுது. புல்லட்லாம் வெளியே எடுத்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வராரு. ஒயின் வந்து டோர்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. டாக்டர் என்னாச்சு, ஓகேல, ஓகே தான், நோ ப்ராப்ளம், பட் புல்லட் கொஞ்சம் ஷோல்டர்கிட்ட தான் இறங்கியிருக்கு, பட் அந்தளவுக்கு உள்ளே போகலை, இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு 1 month மட்டும் கைக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்காம பார்த்துக்கோங்க
ஓகே டாக்டர். உங்களுக்கும் வந்து ஸ்கேன் எடுக்கலாம் வாங்க. டாக்டர் எனக்கு தேவையில்லை. அவர் சொன்னார் நாங்கள் செய்கிறோம் அவ்வளோதான். இப்போது ஒயினுக்கு எதுவும் சொல்ல முடியல. அது தயங்க சொன்னான்னொன்னே சரி டாக்டர் அப்படின்ட்டு அவங்க கூட போகிறா. போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. என்ன பிபி மட்டும் தான் கொஞ்சம் ஹை ஆகி லோ ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. எதுக்கு டாக்டர்? இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அவ்வளோதான். குழந்தையும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. எங்கேயாவது ஓடுனீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் டாக்டர் கொஞ்சம் வேலை பார்த்தேன். ஓகே இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது உங்களுக்கும் ரிஸ்க்கு குழந்தைக்கும் ரிஸ்க்கு. உங்கள் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது இப்போதைக்கு. உங்களுக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன். கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்கும். எதுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம்? இல்லை இது போட்டே ஆகணும். நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் பல்ஸ் கொஞ்சம் நார்மலாக இல்லை அதனால தான். சரி டாக்டர் அப்படின்ட்டு ஒயின் அமைதியாக படுத்துடுறா. டாக்டர் வந்து நர்ஸை பார்த்து கண்ணு காமிக்கிறாங்க. அவங்களும் போயிட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டாக்டர் வாங்கி போடுறாங்க. போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒயினுக்கு தானே தூக்கம் வந்துச்சு. இப்போ டாக்டர் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்போது நர்ஸும் பின்னாடியே வந்துட்டு டாக்டரை பார்த்து கேட்குறா. சார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். அங்கே உள்ளே படுத்துருக்கிறது யார் தெரியுதா? மாஃபியா தயாங். அவன் சொல்லி நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோ, இங்கே நானும் டாக்டர் இருக்க முடியாது, நீங்கள் நர்ஸாக வேலை பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நர்ஸும் வாயை கப்பிச்சுப்புன்னு மூடிக்கிட்டு பின்னாடியே போயிடுறா. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தான் தயங் கண்ணை முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஜியான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு. அங்கே தேங்க் படு, ஒன்றும் இல்லை, முதல்ல நீ ரெஸ்ட் எடு, நீ முதல்ல ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அங்கிள் ஒயின் நல்லா இருக்கா, பக்கத்து ரூமில் தான் இருக்கா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவளுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கா அவ்வளோதான். ஓகே அங்கிள் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நீ படு ஃபஸ்ட்டு. இப்போ தேங்க வந்து அப்படியே படுக்கிறான். அங்கிள் பார்க்கு எல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் ரெக்கவர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த மாஃபியா வேலைலாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நானும் அலெக்ஸும் பார்த்துக்குறோம். ஓகே அங்கிள் அப்படின்ட்டு இப்போ தான் நிம்மதியாக படுக்கிறான் தயாங்க. ஒயினுமே இப்போ தான் கண்ணை முழிக்கிறா. முழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் அலெக்ஸ் தான் இருக்கான். அலெக்ஸ் மேம் கண்ணை முழிச்சிட்டிங்களா? எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன்? நெக்ஸ்ட் டே மார்னிங் மேம் இன்னைக்கு. என்ன? ஆமாம் மேம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம்னு இருக்காங்க. தேவங்க எங்க? தேவங்க கண்ணு முழிச்சிட்டானா? சார் இப்போ தான் கண்ணு முழிச்சாரு, திருப்பி ரெஸ்ட் எடுக்கிறாரு, உங்களை பற்றி தான் கேட்டார். இப்போது ஒயின் வந்து பெட்லேருந்து எந்திரிக்கிறா. மேம் நீங்கள் போவேணாம், இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் தேவங்க பார்க்கணும், வீடு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு தட்டு மாதிரி நடந்து போகிறா. மேம் நீங்கள் இப்படி வரது தெரிஞ்சால் அவங்க திட்டுவார் மேம் என்ன. ஒயின் எதை பற்றியுமே கண்டுக்கல. நேராக போயிட்டு தேவங்கோட ரூம் தான் திறக்கிறா. திறந்து பார்க்குறா. தேவங்க வந்து இப்போ தான் வந்து கண்ணு முழிச்சு உட்காந்துருக்கான். ஒயன் தேவங். இப்போது ஒயின் வந்து உள்ளே வரா. தட்டு மாதிரி பெட்டிக்கிற விழ போகிறா. டக்குன்னு தேவங்க பிடிச்சிட்டு, ஏண்டி உனக்கு இவ்வளோ அவசரம்? வயிற்றில் குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம ஒழுங்காக உட்காரு. ஒயனோட அப்பா வந்து ஒயனை பிடிச்சி பக்கத்தில் சேரில் உட்கார வைக்கிறாங்க. பா தேவங்கு ஒன்றும் இல்லைடா, நீ முதல்ல உட்காரு, முதல்ல குழந்தையும் பாரு, உன்னையும் பாரு, அவன் நல்லா இருக்கான் பாரு, முன்னாடி தானே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒயன் பார்க்குறா. கையில் வந்து கட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஓகே இல்லை? எனக்கு ஓகே தான், ஒன்றும் இல்லை. ஏண்டா அவள் ரெஸ்ட் எடுக்க விடாமல் நீ கூப்பிட்டு வந்த? சார் மேம் எந்திரிச்ச உடனே உங்களை தான் சார் கேட்டாங்க, கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டாங்க சார். அலெக்ஸ் சொல்கிறான். இப்போ ஜியான் பார்த்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் ரெஸ்ட்டு தேவை, இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு ஜியான் சொன்னோடனே எல்லாம் கப்பிச்சுப்புன்னு வாயை மூடிக்கிட்டாங்க. இப்படி தான் ஒரு 1 வீக் போயிடுச்சு. தேங்கும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் வந்து தேங்கம் செக் பண்ணிட்டு, ஓகே இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டீங்க, பட் இன்னும் 1 மந்த்துக்கு தயவு செஞ்சு கையை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே டாக்டர். தேங்க வந்து கேட்குறான், டாக்டர் நான் வீட்டுக்கு போகலாமா? ஏன்? இல்லை எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கல, நான் வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். சரி ஓகே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் தேங்கும் ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏன்னா ஒயின் வீட்டில் இருக்கா, வீட்டில் போய் பார்க்கணுன்ட்டு தான். இப்போது தேங் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வரான். இப்போ ஜியான் பார்த்துட்டு, தேங் அதுக்குள்ளே ஏன் வந்த? இன்னும் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அங்கிள் என்னால் ஹாஸ்பிட்டலே இருக்க முடியல அங்கிள், அதான் வந்துட்டேன். ஆமாம் ஒயின் எங்க? அதானே பார்த்தேன், ஒயினை பார்க்க தான் வந்தியா? அவளையும் பார்க்கணும் தான் அங்கிள் வந்தேன். எங்கே அவள் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, நீனும் போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க வந்து மேலே ரூமுக்கு தான் போகிறான்.
போயிட்டு கதவை திறக்கறான். ஒயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பக்கத்தில் படுத்திருக்கான். இப்போ ஒயின் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறா. பார்த்தா தயங்க. ஆ, என்ன இது, என்ன கனவா இல்லை நினவா அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்குறா. இவ போய் பக்கத்தில் தயங்க தொடுறா. உண்மைதானா? தயங் தயங் என்னடி, எனக்கு தூக்கம் வருதுடி. நீதானா? பின்ன உன் பக்கத்தில் படுக்கிற தைரியம் என்ன தவிர வேறு யாருக்கு வரும் அப்படின்ட்டு கண்ணை முழிச்சிட்டு ஒயின் வந்து சிரிச்சுக்கிட்டு தயங்க ஹக் பண்ணுறா. ஏய் வலிக்குதுடி, பொறுமை. ஐயோ சாரி தயங், சாரி 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 அப்படின்னு கையை தேய்க்கிறா. ஏய் நான் என்ன சொல்லடி, நான் ஒன்றை சொன்னேன், வயிறு இடிக்குது பாரு. ஆ, ஐயோ ஆமாம்ல அப்படின்ட்டு வயிறை பார்த்து தொட்டு பார்க்குறா. தயங் கேட்குறான், நான் தொட்டு பார்க்கவா? இப்போ ஒயின் பார்த்துட்டு தயங்கோட கை எடுத்துகிட்டு வந்து வயிற்றில் வைக்கிறா. வச்ச அடுத்த நிமிஷம் குழந்தை எட்டி மிதிக்குது. ஆ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது குழந்தை இப்போ தான் வாட்டி எட்டி மிதிக்குதா, அதான் லைட்டாக வலிச்சிருச்சு. அப்பா யாருன்னு தெரிஞ்சிச்சு போல், அதான் அப்படின்னு சொல்கிறா வயனு. பின்ன என்னோட பொண்ணாச்சு, எப்படி தெரியாமல் இருக்கும்? என்ன பொண்ணா? அது பொண்ணா பையனு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் பொண்ணு தான், எனக்கு பொண்ணு தான் வருவா. நீ வேணா பாரு. இல்லை எனக்கு பையன்தான் வேணும் அப்படின்னு வயசுன்னு சொல்கிறா. இல்லை எனக்கு பொண்ணு தான். இல்லை பையன்தான், இவன் பையனாக தான் இருப்பான். சரி சரி, 2 பேரும் அடிச்சுக்க வேணாம் விடு, யார் வந்தாலும் சந்தோஷம்தான். ம் சரி அப்படின்ட்டு ஒயின் வந்து திரும்பிக்கிறா. ஏய் கோச்சிக்காதடி. இந்நேரம் அந்த அம்மாஞ்சி ஒயினாக இருந்தா நான் தான் மிரட்டி இருக்கணும், நான் தான் டாமினேட்டாக இருந்திருக்கணும். இப்போ பாரு, ஒரு மாஃபியா லெவலில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ இப்படி தேங் புலம்புறத ஒயின் பார்த்து சிரிக்கிறா. ஏன் உனக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா என்ன? ஏன் என்னெல்லாம் பிடிக்கலையா? இல்லை, அந்த பொண்ணும் அழகு தான். நான் கை பிடிச்சி இழுத்தேன்னா ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே என் கையை விடுங்க, என் கையை விடுங்க அப்படின்னு வரல. இப்போ சிரிக்கிறா வயனு. டே கிண்டல் பண்ணாத, அப்புறம் அப்படிதான் ரெடி பண்ணுவேன். என்னை விடுங்க, நான் அப்பாக்கிட்டேயே சொல்லிடுவேன். ஏய் லூஸு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு வயன் போட்டு தயங்க அடிக்கிறா. டக்குன்னு தேங்க வந்து கையை பிடிச்சி இழுத்து தேங்க நல்லா கிஸ் பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வயனுக்கு மூச்சு திணறல் மாதிரி இருக்குது. டக்குன்னு விட்டுட்டு ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, லைட்டாக ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது, குழந்த இருக்குல்ல. ஓ சாரி சாரி சாரிடி சாரி அப்படின்றா. இல்லை இல்லை பரவாயில்ல, இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டேபிளில் தண்ணி எடுத்து கொடுக்குறான். அது ஒயின் குடிச்சிட்டு இப்போ ஓகேவா? ம் ஓகே தான். சரி என்னை எப்போ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ட்டு ஒயின் கேட்குறா. பண்ணிக்கணுமா என்ன? ஏய் ஏய் பண்ணிக்கிறேன்டி, முதல்ல நீ குழந்தெல்லாம் பெற்றுரு, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அப்போ குழந்த படுத்ததுக்கப்புறம் விட்டுட்டு ஓடிட மாட்டியே, அதை நான் கேட்கணும்டி. நீ தான் எப்போ ஓடுறனே தெரிய மாட்டேங்குது. சரிடா நான் எங்கேயும் போகல, போகாமல் இருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். நான் எங்கேயும் போகல. அண்ட் இன்னொரு விஷயம். என்னது? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? இதுக்கப்புறம் இந்த மாஃபியா வேலையில் நீ உள்ளே வரவே கூடாது, இதுக்கும் உனக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு. ஏய் என்ன என்ன என்ன? அதெல்லாம் கிடையாது. இங்கே பாரு, நீ ஒரு பெரிய ஷூட்டராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ பார்க்க கொல்லணும்னு நினச்ச கொன்னுட்ட, அவ்வளோதான். இதுக்கு மேலே உன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணி மாஃபியா வேலைக்குள்ளே வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. ஏய் இதெல்லாம் போங்கு. ஆமாம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் மாஃபியா வேலையில் இன்வால்வ் ஆகக்கூடாது, புரியுதா? இப்போ நீ சத்தியம் பண்ண போறியா இல்லையா? இல்லை உங்கள் அப்பா கூப்பிடவா? சரி சரி கூப்பிடாத, சத்தியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒயின் சத்தியம் பண்ணுறா. இதுக்கப்புறம் ஃபேமிலியை மட்டும்தான் பார்க்கணும். ஒயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்படியே தான் நாட்கள் போகுது. இப்போது ஒயினுக்கு டெலிவரி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் சொன்ன மாதிரி கேர்ள் பேபி தான். குழந்த பிறந்து இப்போது ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. ஜியான் வந்து குழந்தையோட விளையாண்டுட்ருக்காங்க. பாப்பா இங்கே பாரு, தாத்தா பாரு, தாத்தா பாரு அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ ஜியான் கேட்குறாரு ஒயின்கிட்ட, எப்போம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற? குழந்தைய பத்துட்ட, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, அதை போயிட்டு தயாங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தயங் உள்ளே வரான். என்ன எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்கீங்க போல இருக்கு, என் லிட்டில் பிரின்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்குறான். என்னடா என்ன அப்பா தெரியுறான் உன் கண்ணுக்கு? அப்படியே அப்பாவை பார்த்தானே பாரு சிரிப்பை.
ஐயோ! என் தங்கம்டா. அம்மா. தேங் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்கான். ஆமா, ஆமா. உன் லிட்டில் பிரின்சஸே பார்த்துக்கோ. என்னை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லைல்ல அப்படின்றா. ஏய் உன்னை பற்றி நான் ஏன்டி கவலைப்படாமல் இருக்க போகிறேன். ஆமாம் அப்படியே கவலைப்பட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கோச்சிட்டு உள்ளே போயிடுறா. ஏய் நில்லடி. போயிட்டா. ஜியான் பார்க்குறாரு. உங்கள் பொண்ணுக்கு இந்த கோவம் எங்கேருந்து வந்துச்சு? ஆ அப்படியே அவங்க அம்மா மாதிரி. இப்போ தயங் வந்து ஒயின் அப்பா கிட்ட ஏதோ சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஓகேவா அப்படின்னு தயங் கேட்குறான். டபுள் ஓகே. இப்போ தயங் மேலே போயிட்டு ஒயன் என்ன எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வர ஒரு 3 days ஆகும், எங்கே வேணாலும் போ, என்னையா வந்து கேட்குற? ஏன்டி எப்போ பாரு கோச்சிக்கிட்டே இருக்க, இது உடம்புக்கு நல்லதில்லை இவ்வளோ கோவம், கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்றான். நான் ஏன் கோவப்படுறேன், பின்ன இது பேர் என்னவா? சரி நான் போயிட்டு வரேன் போ அப்படின்னு ஒன்று தேங்க யோசிக்காமல் கிளம்பி போயிடுறான். என்ன நான் போனா நீ போயிடுவியா? இல்லை எனக்கு புரியல, என்னை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறான், சமாதானம் கூட படுத்த மாட்டேங்கிறான். நான் கோவமாக உட்காந்துருக்கேன், எனக்கு எதுவுமே கேட்கல. நான் என்ன பெருசாக கேட்டேன், எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நான் ஆசைப்பட்டேன், குழந்தையே பிறந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் புலம்புறா. இந்த பக்கம் தயாங் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். இப்போது 3 days கழிச்சு வீட்டுக்கு வரான். அங்கிள் ஒயின் எங்க? ஒயின் மேலே தான் இருக்கா. சரி ஓகே நீங்கள் போங்க. ஆ சரி. இப்போது நேராக போயிட்டு மேலே ஒயினை தான் கூப்பிட வரான். ஒயின் வந்து சும்மா தான் படுத்துருக்கா. பக்கத்தில் அவன் குழந்தையும் இருக்குது. ஒயின் இங்கே பாரு நான் வந்துட்டேன்டி. அதுக்கு என்னப்போ? ஏய் இன்னமும் மாடி கோவமாக இருக்க, நான் ஏன் உன் மேலே கோவப்படணும்? நீ கோவப்படாத. என்ன கோவப்படாத, நான் ஏன் உன் மேலே கோவப்படுறேன்? சரி சரி வாடி. எங்கே நான்லாம் எங்கேயும் வரல. தேங்க போயிட்டு குழந்தைய தூக்குறான். டேடி ஏன்டா பாப்பாவை தூக்குற? ஆ வா என் கூட, நான் எங்கேயும் வரல. என்னோட பிரின்சஸில் ப்ளீஸ் டி தங்கம்ல, வாயை வாடி வாடி. ஏன்டி இப்படி கெஞ்ச விடுற? ஆமாம் இப்போ கெஞ்சு எல்லாம் பண்ணுவேன், நீ போ என்கிட்ட பேசாத. நான் ஏன் கோவமாக இருக்கேனாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? இல்லை, நான் எது கோவமாக இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாது அப்படி தானே அப்படின்றா. சரி நீ எதுக்கு வேணாலும் கோவமாக இருந்துக்கோ, இப்போ நீ வா. உனக்கு அது கேட்க கூட இஷ்டம் இல்லைல்ல, அப்போ நான் எதுவும் பேசக்கூடாது அப்படி தானே அப்படின்ட்டு வாயை மூடிக்கிறா. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு வெளியே வரான். வந்துட்டு காரில் தான் ஏறுறான். எங்கே இப்போது? நான் சொல்கிறேன் குழந்தைய எப்படி. குழந்தைய ஒயின் கையில் கொடுக்குறான். ஒயினை வாங்கிக்கிறா. இப்போது தேங்க வந்து ட்ரைவ் பண்ணுறான். எங்கடா போகிறோம்? எங்கேயோ போகிறோம், கொஞ்சம் அமைதியாக வரியா? அவளும் எங்கே போகிறோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்தா சிட்டியை விட்டு அவுட்டரில் போயிட்டுருக்கோம். டேய் எங்கடா எங்கடா கூட்டிகிட்டு போகிற? வேறு ஏதாவது பொண்ணு பார்த்துட்டியா என்ன? என்னை கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாண்ணா? ஏச்சி வாய கழுவு. சும்மா நீ பண்ணாலும் பண்ணுவ அப்படின்ட்டு ஒயின் திரும்பிக்கிறா. என்ன சொல்கிறதோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நேராக ஒரு மலை மேலே தான் ஏறுது. நல்லா ஒரு டாப்பான இடத்துக்கு போயிட்டு, நான் சொன்னல நீ எனக்கு கொலை தான் பண்ண போகிற, ஏய் வாயை மூடுன்ட்டேன். இப்போது காரை கொண்டாந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு என்ன ஒயின் சுற்றி முற்றி பார்க்குறா. இங்கே எதுக்கு நிப்பாட்டின? இப்போது கையில் ஒரு கிளாத் வச்சு ஒயின் கண்ணை கட்டுறான். ஏய் என்ன பண்ணுற? ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. இப்போ ஒயின் கண்ணை கட்டிட்டு திருப்பி கார் எடுத்துகிட்டு போகிறான். டேய் என்னடா பண்ணுற? ஏதோ கிட்னாப்பர் மாதிரி கூட்டிகிட்டு போகிற, அமைதியாக வாடி. போயிட்டு நேராக ஒரு டாப்பில் ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் நிறுத்துறான். பார்த்தா அங்கே எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு வெட்டிங் செட்டப்பில். தேங்க வந்து காரை விட்டு இறங்கிட்டு வந்து குழந்தைய வாங்கிட்டு ஒயினை ஒரு கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். டேய் எங்கடா கூட்டிகிட்டு போகிற? நீ அமைதியாக வரியா? எங்கேயாவது கீழே கீழே தள்ளி விட்றாதடா, பயமாக இருக்குது அப்படின்றா. கொஞ்சம் அமைதியாக வாடி. இப்போ கொண்டு வந்து ஒயினை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ஒருத்தன் கையில் கொடுத்துட்டு தேங் வேகமாக போயிடுறான். இவ்வளோ தேங் தேங் எங்கே இருக்கா? டீ ஏதாவது பேசுகிறா, டீ அமைதியாக இருக்காத. இப்போ ஒரு சவுண்ட் உள்ளே கேட்குது, பிரைடு உள்ளே வரலாம் அப்படின்னு. என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்போது அவங்க பிளைண்ட் ஃபோல்டு வந்து அவுக்குறாங்க. அவள் கண்ணை இது பண்ணிட்டு பார்க்குறா. பார்த்தா அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்ருக்கா. என்னம்மா போகலாமா பா? இப்போ சுற்றி முற்றி பார்க்குறா. அவளோட ஃப்ரெண்டு ஒரு கொஞ்சம் பேர்லாம் நின்றுட்டுருக்காங்க. அங்கே சர்ச்சுக்குள்ளார தேங்க நின்றுட்டு இருக்கான். போகலாமா? ஒயினுக்கு கண்ணெலாம் கலங்குது. அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிறா. அழாதரா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விட்டுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவ்வளோ பொறுமையாக நடந்து வரா. வந்துட்டு தேங்க கையில் கொடுக்குறாங்க. இவ்வளோ தேங்க கையை பிடிச்சிக்கிறா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்டா சொல்லலை பைத்தியம்? ஏய் முன்னாடி ஃபாதர் இருக்காரு.
போ நீனு. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்னசென்ட் பையன் வரா போல? யார் சொன்னா? அப்புறம் என்ன? ஏன் இந்த கல்யாணம் வேணாமா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்படின்னு யார் சொன்னா? அதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னா. அப்போ நில்லுடி அப்படின்ட்டு திரும்பி நிற்க வைக்கிறான். இப்போ ஃபாதர் கேட்குறாங்க, ஆல் செட்டில், இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபாதர் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போது வெட்டிங் செரிமனி தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரேலாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கவுங்க விருப்பத்தை கேட்குறாங்க. ஜியான் வயனாகிய நீ கிம் தாயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு சொல்கிறா. கிம் தாயாங் ஆகிய நீ ஜியான் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். இப்போது 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னதும் 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு ஃபாதர் சொல்கிறதுக்கு முன்னாடி தேங் வந்து ஒயின் எழுத்து கிஸ் பண்ணிடுறான். இது எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஒயினும் சிரிக்கிறான். விடு, சர்ச்சில் இருக்கோம். இப்போ தேங் வந்து ஒயின் காத்துக்கிட்ட, அப்போ வீடு இருந்தால் பரவாயில்லையா? எனக்கு ஓகேப்பா, எனக்கு வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி தான். இப்போது ஒயின் திரும்பி முறைச்சி பார்க்குறா. தேங் வந்து சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு இவ்வளோ சிரிக்கிறா. இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு, ஹாப்பியா அப்படின்னு சொல்கிறான் காமிச்சு. ரொம்ப ஹாப்பி அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறா. சரி வா போகலாம். இப்போது கையை பிடிச்சிட்டு கீழே இறங்கி போயிட்டு, அங்கிள் குழந்தைய மட்டும் பார்த்துக்கோங்க, இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு நாங்கள் ஜாலியாக வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறான். டீ குழந்தடா வா வேகமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்துட்டு போயிடுறான். அவன் ஆல்ரெடி வேறு எங்கேயோ வந்து ஹனிமூனுக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ் போயிடுச்சு. பாப்பா வந்து நல்லா வளர்ந்துட்டா. கிட்டத்தட்ட அவளுக்கு 4 வயசு ஆயிடுச்சு. ஒயின் வந்து காலையில் பாப்பாவை ஸ்கூல் கிளப்பி விட்டுட்ருக்கா. அப்போது தேங் வந்து அவசர அவசரமாக எங்கே கிளம்பிகிட்ருக்கான். தேங் சாப்பிட்டு போல? இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன முக்கியமான வேலை? சாப்பிட்றத விட ஒரு சின்ன பிரச்சனைடி, அதான் பார்க்க போகிறேன். என்ன பிரச்சனை? இந்த ட்ரக்லாம் போயிட்டுருக்குல்ல, யாரோ ஒருத்தன் புதுசாக உள்ளே வந்திருக்கானா, போய் சொல்லி பார்ப்பேன், இல்லைனா போட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறா ஒயினை. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான் தயங்கம். இப்போது ஒயினும் வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, அம்மா அப்பா எங்கே போகிறாங்க? ஏன் இவ்வளோ கோவமாக போகிறாங்க? எனக்கு கூட பாய் கூட சொல்லலையே அப்படின்ட்டு குழந்தை கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே அப்பா கூட பேசலாம், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுடுறா. விட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஃபோன் பண்ணுறா. ஹலோ அர்ஜுன். வயன், என்னன்னு பார்த்தியா? எல்லாம் பார்த்துட்டேன் வயன், நீ வந்தால் முடிச்சிடலாம். சரி ஓகே இதோ வரேன் அப்படின்ட்டு அவன் எங்கேயோ போகிறா. இப்படியே ஈவினிங் பார்த்தா தேங் செம்ம கோவத்தோட நேராக வீட்டுக்குள்ளே தான் வரான். வயன் வயன். என்னங்க? மதியானம் எங்கே போனேன்? நான் மதியானம் இங்கே தாங்க இருந்தேன். போய் சொல்லாத. நான் எங்கெங்க போனேன்? பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக இங்கே தான் வந்தேன். அதுவும் பாப்பாவுக்கு மதியானம் தான் ஸ்கூல் விட்டாங்க. கேளுங்க அவகிட்ட கூட, நான் இங்கே தான் இருக்கேன், அவள் கூட தான் விளையாண்டுட்ருக்கேன். இப்போ குழந்தை இறங்கி ஓடி வருது. அப்பா அப்பா என்னை தூக்குங்க அப்படின்னுது. இப்போ தேங்காய் தூக்குறான். அம்மா இங்கே யாரா இருந்தாங்க? ஆமாம், மதியானம் வந்து என்னை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு மதியானத்தோட ஸ்கூல் விட்டுருச்சு. அம்மா நீங்கள் ஏன் என்கிட்ட காலையில் பேசாமல் போயிட்டீங்க? எனக்கு ஒரு பாய் சொல்லலை, கிஸ் கொடுக்கல, போங்க, நான் உங்கள் மேலே கோச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு சொன்னதும் தேங்க்கு இப்போ தான் கொஞ்சம் மனசு ஃப்ரீயாக இருக்குது. ஏங்க என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போனீங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாடுறா, நீ ரூமில் போய் விளையாடுறியா? நான் அம்மாக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சேர்ந்து விளாட்லாம். சரிப்பா. இப்போ பாப்பா குடுகுடுன்னு ஓடி போயிடுறா மேலே. இப்போ ஒயின் கேட்குறா, சொல்லுங்கள். அவன் ஓவராக பேசினான். சரி, அவனை வேறு வழியில் தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தா அவன் செத்துட்டான்ற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீ ஏதோ உள்ளே பூந்து வேலை பார்த்துட்டியான்னு. உங்களுக்கு சத்தியம் பண்ணி தான் கொடுத்துருக்கேன்ல, நான் ஏன் பண்ண போகிறேன்? அப்புறம் யார் இதை பண்ணது? ஒருவேளை அப்பாவாக இருக்குமா? நான் கேட்குறேன், விசாரிக்கிறேன். சரிங்க, நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட வாங்க. சரி ஓகே. இப்போது மேலே தயங்க கிளம்பி போயிடுறான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. இப்போ ஒயினுக்கு ஃபோன் கால் வருது. இப்போ ஒயின் ஃபோன் எடுக்கிறா. எடுத்துட்டு, அர்ஜுன் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ஓகேடா அம்மி, இதோட இந்த மாஃபியா சீக்ரெட் ஃப்ளேமோட 3 ஷாட் முடியுது.
ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது சீசன் 2 கண்டினியூ பண்ணணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகேடா அம்மி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.